Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் வந்து இந்த போஸ்ட் எதுக்கு போடுறேன்னா இனிமேல் என்னோட சேனலில் வந்து பேக்கிங் கிளாஸஸ் வந்து எப்படி வந்து வீட்லேயே இருந்து ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் வந்து லதா. நான் என்னோட சேனலில் வந்து நான் இது வரைக்கும் இந்த ஷாப்பிங் வீலாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தேன். ஷாப்பிங்ஸு குட்டி குட்டியாக நான் வாங்குகிற ஆன்லைன் ஷாப்பிங்ஸோட வீடியோஸ் இதெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து எதுவும் போஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, பேக்கர்ஸ் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸு இதெல்லாம் வந்து நான் அதில் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் பெய்டு ஆன்லைன் பேக்கிங் கிளாஸோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. பட் எதுக்காக நான் இந்த சேனலுக்கு நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் போச்சு. பட் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எதுலேயுமே வியூஸ் போகலை. எனக்கு அப்போ வந்து அப்பவும் இல்லை இப்போவுமே வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த டேக் போடுறது, இது பண்ணுறது, வியூஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒன்று நான் நிறைய சர்ச் பண்ணதில் மட்டும் நிறைய என்ன வந்திருந்தது அப்படின்னா, நம்ம யூடியூப் வந்து ஒன்ஸு அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது அந்த அளவுக்கு ரீச் போகாது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணது. அதுவும் இல்லாமல் மெயினாக நான் இந்த ஸ்ரீலதா அப்படிங்கிற சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னா, நான் அதனோட இது ஒன்லி ஃபார் பேக்கிங் அண்ட் குக்கிங்காக வச்சுருந்தது. ஸோ அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது பேக்கிங்கை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அதாவது ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆனால் வந்து ப்ராக்டிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்களான்னா கிடையாது. ஸோ நான் ஒரு ஜென்ரல் வந்து என்னோட ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான். ஓகேங்களா, நிறைய பேக்கிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேக்கிங்ஸ் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இதில் அதுதான் என்னோட பேஷனும். பட் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் ஒன்றா படிச்சிருக்கேன். ஸோ அதில் மோர் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் தான் எனக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸாக நான் இதில் வந்து இந்த ஃபீல்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் நான் இடையில கற்றுக்கின நிறைய விஷயங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸு, ஆரி ஒர்க்கு, டெய்லரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் வேனிஸு அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன். பட் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, என்னோட நெய்பர்ஸ்க்கு, அந்த மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இவங்களுக்குலாம் தான் நான் பண்ணியிருக்கேன் தவிர, பட் வெளியில் வந்து நம்ம கமர்ஷியலாக காசு கொடுத்து வாங்கி ஒருத்தருக்கு பண்ணுறது நான் பண்ணது கிடையாது. பிகாஸ் எனக்கு அதுக்கான டைம் கிடையாது. பட் எனக்கு என்னன்னா வந்து நம்ம காசு கொடுத்து ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ அது வேஸ்ட்டாக வந்து நம்ம படிச்சுட்டு அப்படியே நிறுத்துறத விட இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம ஏன் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணக்கூடாது? ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளியில் போயிட்டு படிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்காது இல்லைங்களா? ஸோ ஒன்று ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், இன்னொன்று வந்து வீட்டு சிச்சுவேஷன்னால நம்ம வந்து சின்ன குழந்தைங்க இருக்கும், இல்லை வீட்டில் பெரியவங்களே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில் போகிறதுக்கு பயப்படுவாங்க, எதுக்கு வெளியில் போயிட்டு எப்போ வருவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் இது ரீச் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த சேனலை வந்து நான் மெயினாக பேக்கிங் இல்லாமல் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்ரீலதா சேனல் யூஸ் பண்ணலான்னு தான் நான் இதை ஆரம்பித்தேன். பட் ஆரம்பித்த உடனே தான் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நம்ம அதை பேக்கர்ஸ் கேவ்ல எவ்வளோ போஸ்ட் போட்டாலும் வியூஸ் அப்படியே போகுது. ஸோ என்னமோ ஒரு யூடியூப் வந்து அதை கொண்டு போகலை, அது எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து ரெண்டாவது இப்போது நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னா நானே வீடியோ மேக் பண்ணணும், நானே எடிட் பண்ணணும், நானே எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ எவ்ரிதிங் வந்து நான் தான் பண்ணணும். அதனால் எனக்கு இந்த சர்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பண்ணால் நமக்கு யூடியூப்பில் இவ்வளோ ரீச் கிடைக்கும், லைக் கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவும் தெரியாது. பட் ஆனால் ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி டேக்ஸ் போடணும், ஏதாவது டேகு எப்படி நம்ம பண்ணணும், எப்படி இம்பார்ட்டன்ட் டேக் கொடுக்கணும். ஸோ சும்மா வந்து ரஃப்பாக எல்லாரும் போடுறாங்கன்னு எடுத்து நம்ம டேக் போடுறது இதெல்லாம் போடாமல் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங், ஸோ இந்த சேனல் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனலில் இதை நான் இப்போ அந்த திங்கிங் வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த சேனல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெண்டாவது நான் கொஞ்சம் பிரேக்கும் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என்னோட பேக்கிங் ஷெட்யூலையும் என்னோட பர்சனல் ஷெட்யூல் கொஞ்சம் இருந்ததுனால ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அந்த பேக்கர்ஸ் கேவ்ல நான் போட்ட பேக்கிங் கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து திரும்பவும் இதில் நான் அப்லோட் பண்ண மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரீயான ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் தான். ஓகேங்களா, என்கிட்ட வந்து பெய்டு ஆன்லைன் பேக்கிங் கிளாஸும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ் பற்றி நீங்கள் வந்து நிறைய
queries நிறைய இது பண்ணுறாங்க. அதாவது ஆன்லைன் வந்து சரியாக சொல்லித்தர மாட்டாங்க, இல்லை யூடியூப் பார்த்து நம்ம கற்றுக்கிறது சரியில்லை, அப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தாட் அது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மெயினாக வந்து இந்த சேனல்ஸ் பற்றி நான் என்னென்ன பண்ண போகிறேன்றது சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து பேக்கிங்ஸ் பற்றி எந்த மாதிரி என்னால் வந்து கண்டிப்பாக ஷுவராக இந்தந்த டேட்டில் இது வரும் அப்படின்லாம் என்னால் ஷெடியூல் பண்ண முடியாது. பட் எந்தில் போஸ்ட் வந்துட்டு இருக்கோம். அது வந்து மேக்கப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், பேக்கிங் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இது 100% உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஷுவராக நான் சொல்லணும். என்னோடய பேக்கிங் வீடியோஸ் நான் கண்டிப்பாக கேரண்டி பண்ணுவேன். அண்ட் மேக்கப் ஆகட்டும், அது எல்லாமே 100% வரும். பட் அது நான் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால என்னால் கண்டிப்பாக வந்து இது இப்படி இருக்கும், அப்படி தான் அப்படியே எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரி இந்த க்ளோ போடுங்க, இந்த க்ளோ உங்களுக்கு சூப்பராக வரும் அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் அதை வீடியோஸ் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸில் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நார்மலாக உங்களோட ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து எனக்கு வந்து பேக்கிங் பற்றியே தெரியாதுங்க, நான் சும்மா வீட்டிலே இப்போ உட்காந்துட்ருக்கேன், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன், அதில் பேக்கிங்கும் வந்து ஒரு இதுவாக நான் யோசிக்கிறேன் பண்ணலாமான்னு. பட் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், வெளியில் போய் கற்றுக்கிறது, இது எல்லாமே வந்து தெரியல அப்படின்னு தெரியலன்றவங்களுக்கும், இல்லை இனிமேல் அதை பற்றி ஒரு இதுவே இல்லாமல் சரி எதுக்கோ ட்ரை பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ரெண்டாவது ஃபினான்ஷியலி ஒரு கிளாஸு காசு கொடுத்து வாங்கியோ இல்லை போய் காசு கொடுத்து படிக்க முடியாதவங்களுக்கும் இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் இதில் 100% என்னோடய எஃபர்ட் கொடுத்து தான் நான் போட போகிறேன் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸை. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கர்ஸ் கேவில் நான் அப்லோட் பண்ணி அதில் பார்த்து கொஞ்சம் வியூஸாக இருந்தால் கூட எனக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. அண்ட் ரெண்டாவது எனக்கு ஃபோன் ஆட்டோ மெசேஜ்லேயுமே அதிலேருந்து கூட டவுட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் அது இருக்க போகுது. ஸோ இதில் இன்னுமே கிளாரிட்டியாக கொடுக்க போகிறேன். கிளாரிட்டினா அதுவே நல்ல கிளாரிட்டி தான், அதை விட முடிஞ்ச அளவுக்கு நிறைய கிளாரிட்டிஸ், ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நான் இந்த இனிமேல் வரப்போகிற ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் உங்களுக்கு நான் அது கொடுப்பேன். ஸோ இதுதான் இந்த ஸ்ரீலதா சேனலோடைய வியூ. எதுக்காக நான் இது வந்து இப்போது வெறும் இது வீடியோஸ் இந்த டாபிக் மட்டும் நான் போடுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் எது ரிலேட்டட்ன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம வீலாகுனா வீலாகு, ஏன்னா இப்போ வீலாகு வரவங்க அதை நீங்கள் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்தா பேக்கிங் வரும். ஸோ பேக்கிங்கில் வருதே அப்படின்னு போடும்போது மேக்கப் வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு சேனல் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த என்னோட சேனலில் நீங்கள் வந்து இந்த மேக்கப் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், ஃப்ளவர் வேணி டீட்டெயில்ஸ், ஹேர் ஸ்டைல் டீட்டெயில்ஸு, பேக்கிங் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற பட்டனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ரெண்டாவது, நான் போட்ட குட்டி குட்டி வீடியோஸ்க்கு எல்லாம் வந்து எனக்கு வியூஸ் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த சேனலில் எஸ்பெஷலி. ஸோ அதுலேயே எனக்கு நிறைய அரௌண்ட் 466 சம்திங், அதான் அரௌண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் ரீச் ஆகிருக்கேன். இவ்வளோண்டு இது டக்கு சின்ன சின்ன வீடியோஸ் தான். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அப்படியே வந்து உங்களுடைய இதை வந்து எனக்கு கொடுங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. உங்களுடைய இந்த சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவும் வேணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.